ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத கடைசியிலையும் நம்ம கையில் வந்து பணம் வந்து இருக்கணுமா, இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து பணம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் பிளானிங் தான். ஸோ பட்ஜெட் பிளானிங் வந்து நம்ம கரெக்டாக வந்து பிளான் பண்ணணும். ஸோ ஒரு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செலவுகள் வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரெண்ட்டு இல்லாமல் ஸோ ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மாதம் வந்து ஒரு 10,000 அது வந்து அப்படியே வந்து இஎம்ஐ கட்டிட்டு வருவேன். ஸோ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து எனக்கு இருக்கும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கும், சேவிங்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதான் வந்து எனக்கு வந்து போயிட்டுருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸ்க்கு, பாலுக்கு, அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ்ஜுக்கு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு, ஸோ அதுக்கப்புறமா வெளியே அவுட்டிங்க்கு, அப்புறமா வந்து இந்த மாதிரி டியூஷன் ஃபீஸு, கரண்ட் பில்லு. ஸோ கரண்ட் பில் மட்டும் ஹஸ்பண்ட் வந்து கட்டிடுவாங்க 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, கேஸு. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு 20,000 வந்து நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு 5,000 வந்து ஒரு 1,000 இல்லைனா 2,000 வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து அந்த மந்த்து போக போக தான் வந்து என்ன செலவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டட் செலவுங்களும் வந்து வர செய்யும், சரிங்களா? ஸோ அதனால் 20 வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்ல முடியும். ஸோ 25 வரைக்கும் நான் வந்து போட்டு வச்சுப்பேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சேவிங் பிளானிங். நீங்கள் வந்து எல்லா அமௌண்ட்டும் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து வீட்டு செலவுக்கே வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேண்டேட்ரியான செலவுகள் தான் இருக்குமே. நான் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணவே மாட்டேன். ஸோ ஷாப்பிங் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து பண்ணுவேன். தேவைப்பட்டால் மட்டும்தான் பண்ணுவேன், நீடட் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு ஷாப்பிங்ஸ்லாம் வந்து இதில் வந்து ஆடே ஆகாது. ஸோ வந்து தேவைப்படும் போது மட்டும்தான் ஷாப்பிங் பண்ணுவேன். ஸோ சேவிங் பிளானிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுவேன். மந்த்லி வந்து இன்கம் வருது இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சேவிங் பிளானிங். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கோல்டு ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். மந்த்லி வந்து நான் வந்து மந்த்லி அமௌண்ட் கேஷ் வந்து எடுத்து வைக்கிறது. ஸோ அது ப்ளஸ் வந்து இதான் சொன்னேன் இல்லைங்களா, சேவிங்ஸ் வந்து இதை இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதுவும் வந்து எனக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான், சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயம் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரே மாதிரியான சேவிங்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து கோல்டு ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். இங்கே வந்து கேஷாக வந்து வச்சுருக்கேன், லிக்விட் கேஷாக கையில். ஸோ இது வந்து லோன் மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும். எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஒரே இடத்துல வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிடக்கூடாது. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி பிளான் பண்ணுறப்ப ஸோ சூப்பராக வந்து நம்ம கொண்டு போகலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேவிங் பிளான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்டியலில் மாதம் வந்து பைசா வந்து போட்டு வைப்பேன். அது வந்து 50 இருக்கலாம், இல்லைனா வந்து 20 இருக்கலாம், இல்லைனா வந்து 100 இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து பிளான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மந்த்து வந்த உடனே ஒரு 500 அந்த மாதிரி எடுத்து வச்சிடுறது. அந்த மிச்சம் வந்து வீட்டு செலவில் இருக்க பைசா வந்து தொடமாட்டேன், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் வந்து அதில் வந்து ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் இருக்க பைசாவை இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்து வந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அதில் வந்து 17 to நம்மளுக்கு 25% வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. மேக்கிங் சார்ஜஸோ வேஸ்டேஜோ ஏதோ ஒன்று போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு 17% கொடுத்து ஜுவல் வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. இருக்கிற ஜுவல்லை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காயின் தான் இப்போ வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காயின் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக வந்து 3 to 6% கிட்ட நான் வந்து வேஸ்டேஜ் கொடுத்து தான் நான் காயின் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பிரித்து சேவ் பண்ணணும். ஸோ நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த விஷயந்தான். ஸோ 50% வந்து இஎம்ஐ, அதுக்கப்புறமா வந்து ஒரு 10% தான் வந்து கொடுக்குற அமௌண்ட்டில் அப்பப்போ
இப்போ 7000 கிரெடிட் ஆகுதுன்னா அதில் வந்து 700 10% வந்து கேஷாக எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா கோல்டு சேவிங்ஸ் வந்து 6000 வந்து மந்த்லி வந்து கட்டிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் வந்து முடிய போகுது. சரிங்களா? ஸோ டிசம்பர் மந்த் முடியிறப்ப நான் கோல்டு எடுத்தேன்னா உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து வீக்லி ஒன்ஸ் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம எப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னைக்கு வந்து செலவு இல்லையோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அக்டோபர் மந்த்லேருந்து ஒரு 250 போல் ஒரு வீக்குக்கு வந்து எடுத்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ 4 வீக்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு 1000 rupees வந்து நம்ம கையில் கிடச்சிரும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து கண்ட்ரோலிங் பேட் ஹேபிட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னா வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு ஷாப்பிங் பண்ணுறது. லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அப்புறம் மேக்கப் செட் மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து நிறையா வாங்குவாங்க. அது இல்லாமல் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் தான் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஐட்டம்ஸும் வீட்டுக்கு தேவையான அன்னெசசரி திங்ஸு. ஸோ நெசசரியான திங்ஸ் இல்லை, அன்னெசசரி திங்ஸ் தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நெசசரி திங்ஸ் வந்து வாங்குறப்ப அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அன்னெசரியாக வந்து நான் எதுவுமே வந்து வாங்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து இது போதும் அப்படின்னு நானே வந்து ஸ்டாப் பண்ணிப்பேன். சரிங்களா? ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2 months ஒன்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த பைசாவை வேறு எதுக்குன்னா வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சருக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் இன்கம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. யாராக இருந்தாலுமே சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து டியூஷன் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது யூடியூப்பில். ஸோ அது மூலியமாகவும் எனக்கு வந்து டெய்லி வந்து $1 இல்லை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து என்னால் டியூஷன் எடுக்க முடியல. ஸோ எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூனால நான் வந்து டியூஷன் எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து பசங்களை வந்து வேன் போடாமல் நானே வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுவேன். ஸோ பசங்களுக்கு டியூஷன் எடுப்பேன். ஸோ அது இல்லாமல் எனக்கு வந்து டெய்லி வந்து $1 50 ஃபில்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து யூடியூப்பில் இன்கம் வருது. ஸோ அதுவே எனக்கு போதும் அப்படின்னு வந்து தோணுது. ஸோ இது இல்லாமல் நம்ம வீட்டு வேலைகள்லாம் வந்து செய்கிறோம் இல்லைங்களா? வீட்டு வேலையெல்லாம் கடைக்கு போகிறோம், அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலே செய்கிறோம். இதுலேயே வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து மிச்சப்படுத்தலாம். ஸோ சிக்கனன்றது வேறு, சேமிப்புன்றது வேறு. ஸோ நான் அதை வந்து ரொம்ப சிக்கனமாக வந்து இருக்க மாட்டேன். எதெல்லாம் தேவைன்றதோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்னோட சேவிங்ஸை வந்து இருக்க போகுது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து மைண்டே வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த செலவை குறைக்கலாம், அந்த செலவை குறைக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய செலவுகள் தான் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் தேவையான செலவுகள் கண்டிப்பாக வந்து செஞ்சு தான் ஆகணும். அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன விஷயந்தான், யூடியூப்பில் வந்து இன்கம் வந்து வந்துட்டுருக்கு சொன்னேன் இல்லைங்களா? அதுவும் வந்து வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து எனக்கு வந்து ரெண்ட் வந்துட்டுருக்குது. ஸோ மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் அது. ஸோ அதுவே வந்து எனக்கு ஓகே, அது வந்து ஒரு அசட்டாக வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து ரெண்ட் வந்துட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடிஷ்னல் இன்கம் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ளிட் த அமௌண்ட் இன்ட்டு 3 times. இதுதான் வந்து எனக்கு ரொம்ப வந்து கை கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரீசன்ட் டேஸில் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ செப்டம்பர் மந்தில் வந்து சேவிங்ஸ் சேலஞ்சோ இல்லை சேவிங் சேலஞ்சில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நான் எப்படி வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்க்காதவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு to 10th வர வரைக்குமே வந்து எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் 5000 வந்து ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருவாரு. ஸோ அந்த 5000ல் வச்சு நான் வந்து வீட்டுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்றது இருக்கிறது எல்லாமே வந்து நான் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ வந்து இதில் வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே தான். ஸோ 10ஆம் தேதி மேலே ஏன் கட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு அமௌண்ட் வந்தோன்னே எல்லாருமே வந்து அந்த கமிட்மெண்ட் வந்து வச்சுப்பாங்க. ஸோ என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து அப்படி கிடையாது. ஸோ 5000 வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து மேஜரான விஷயம். ஸோ
மேஜரான விஷயம் சரிங்களா. ஸோ வீட்டுக்கு வந்து மளிகை சாமான், அதுக்கப்புறமா வந்து ப்ரொவிஷன், க்ராசரிஸ், வெஜிடபிள்ஸ், ஸோ இதான் வந்து நம்மளுக்கு வரும் எனக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த 10 நாளைக்கு வந்து அது தேவையானது எல்லாமே வந்து வாங்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே, ஸோ 10th தான் வந்து எனக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்க போகுது. ஸோ இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எதுக்கு நான் 10,000 நான் வாங்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெண்ட் வந்து எனக்கு வந்துடும். ஸோ அது வந்து நான் வந்து ஹஸ்பண்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஸோ நான் அவர்கிட்ட போயிட்டு நான் மறுபடியும் வந்து பைசா கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். ஸோ எனக்கு செகண்ட் இன்கம் வந்து வரதால் நான் வந்து அந்த 10,000 எடுத்து என்ன பண்ணுவேன்னா, இதில் தான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன். ஸ்கூல் ஃபீஸ் வந்து எப்போவுமே வந்து இதில் தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் ப்ளஸ் வந்து டியூஷன் ஃபீஸு ஹிந்தி டியூஷன் ஃபீஸ்னால் வந்து டியூஷன் நானே வந்து எடுப்பேன். அதுதான் ஹிந்தி ஃபீஸ். ஹிந்தி வந்து பசங்க படிச்சுட்ருக்காங்க. ஸோ ஹிந்தி ஃபீஸு, ஸோ இதெல்லாமே வந்து இதில் வந்து ஒரு 5,000 to 6,000 போயிடும். இதில் வந்து பேலன்ஸ் 4,000 தான் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு மிச்சம் வந்து 10 டேஸை வந்து அப்படியே வந்து ஓட்டிகிட்ருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து கடைசியில் 20 to 30 வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, ஸோ 7,000 வந்து கேட்பேன். ஸோ 7,000 ஏன்னா வந்து இங்கேயே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ட் ஃபாலாக தான் இருக்கும். ஸோ 4,000 வந்து கொண்டு போக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ இருந்தாலுமே வந்து 7,000 வந்து கேட்டுருவேன். ஸோ ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு 1,000 rupees ஆச்சும் நான் எடுத்து வைக்கிற மாதிரி பார்த்துருவேன். ஸோ 1,000 rupees வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து ஃபஸ்ட்டு போல் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி பார்த்துருவேன். ஸோ அந்த பைசாவும் எனக்கு சேவிங்ஸில் தான் வந்து சேரும். ஸோ இதில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 500 எடுத்து வைப்பேன். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் இதில் ஒரு 1,000 rupees, அதான் 10%, 10% வந்து கம்பல்சரியாக நான் வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து 700. ஸோ இப்படியே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 1,500 ப்ளஸ் ஒரு 700 வந்து 1,000, இதில் ஒரு 1,000, இதில் ஒரு 700, இதில் ஒரு 500 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2,300 rupees எனக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 1,000 rupees ஆச்சும் எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ என்னோடய சேவிங்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,300 அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு மந்த்லி சேவிங்ஸு. ஸோ மந்த்லி சேவிங்ஸ் என்னோடய சேவிங்ஸுன்னு சொல்லிட்டு 3,300 சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து மாத கடைசி வரைக்கும் எனக்கு வந்து ஷார்ட் ஃபால் ஆகாமல் இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பாருங்கள். ஸோ இதான் வந்து என்னோடய பிளான் நான் வந்து கொண்டு போயிட்டுருக்கிறேன். நம்ம வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.